Good morning to everyone. The chemistry of polymers, unit 1. In this session, we discuss about the propagation of chain polymerization. Last session, we saw initiation. Initiation எப்படி free radical initiator என்ன, அந்த initiator examples, ஒரு initiator எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும், எப்படி ஃப்ரீ ரேடிக்கல் ஆகும், எப்படி அடுத்த மோனோமரை அட்டாக் பண்ணுங்கிறத பற்றி லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இந்த செஷனில் கோயிங் டு டாக் அபவுட் தி ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. in the propagation step, the radical site at the first monomer unit attacks the double bond of the fresh monomer and attach the second monomer unit with the first monomer unit. At the same time, radical site is now shifted from the first monomer unit to the second monomer unit. A newly monomer unit added. அதாவது இந்த ப்ரொபகேஷன் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டு ஃபஸ்ட்டு மோனோமர்லேருந்து டபுள் பாண்ட், ஃபஸ்ட்டு மோனோமர் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மோனோமரை அட்டாச் பண்ணும். செகண்ட் மோனோமர் யூனிட்டுடைய டபுள் பாண்டை உடைச்சி அட்டாச் பண்ணும். தி ஃபஸ்ட்டு மோனோமர் யூனிட் அட் த சேம் டைம் the radical site is now shifted to the first monomer unit to the second monomer unit. அதாவது ஃபர்ஸ்ட் மோனோமர் எண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டானது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மோனோமருடைய டபுள் பாண்டை உடைச்சிட்டோம். சேம் டைம் அதே அந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆகிடும், செகண்ட் மோனோமருடைய எண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். சரியா? ரெண்டாவது, திஸ் ரேடிக்கல் ஒன்ஸ் அகெயின் அட்டாக்ஸ் எட் அனதர் நியூ monomer molecule which simultaneously transfer the radical to the new monomer. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மோனோமர் செகண்ட் மோனோமர் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல் மூணாவது மோனோமரை அட்டாக் பண்ணும். மூணாவது மோனோமரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் அந்த நாலாவது மோனோமருடைய டபுள் பாண்டை உடைச்சிடும். சைமல்டேனியஸாக என்ன ஆகும், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஆனது மோனோமர் எண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், திஸ் ரேடிக்கல் ஒன்ஸ் அகெயின் அட்டாக் அனதர் நியூ monomer molecule with simultaneous transfer of the radical site to a new monomer unit added one after another. That the polymer chain grows. This step is known as called propagation. அதாவது மோனோமர்லேருந்து டபுள் பாண்டை உடைக்கணும், அதே சமயத்தில் அந்த ரேடிக்கல் ஃப்ரீ ரேடிக்கல் எண்டுக்கு போகணும், அடுத்த மோனோமரை அட்டாச் பண்ணணும், டபுள் பாண்டை பிரேக் பண்ணணும், மறுபடியும் அந்த மோனோமருடைய லாஸ்ட் எண்டுக்கு போகணும். இப்படியே வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொபகேஷன் பேர். அடுத்ததுல வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் யூனிட் ஆட். இது எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னா, இப்போ அந்த மோனோமருடைய ஹெட்டு வால் பக்கத்துலையும் ஹெட்டு பக்கத்துலையும் இருக்கும் இல்லையா, இந்த ரேடிக்கல்ஸ் வந்து ஒன்றா டெய்லோடையாக தொடர்ச்சியாக ரியாக்ஷன் நடந்துகிட்டே போகலாம். அதை மோனோமரை வந்து டெய்லோடையாகவே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி பண்ணால் ஹெட் டு டெய்ல் என்று பேர். சரியா? இல்லைன்னா ஹெட்டிலிருந்து டெய்லுக்கு அதை எப்படியாவது பின்பக்கத்துலேருந்து அடுத்ததுக்கு பின்பக்கத்துக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது டெய்ல் டு டெய்ல் எண்டு. அப்புறம் பீல வந்து ஹெட் டு ஹெட் எண்டு, அப்புறம் டெய்ல் டு ஹெட் எண்டு. இந்த மாதிரி 4 விதமாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மோனோமரை வந்து லிங்க் பண்ணலாம். ஹெட் டு டெய்ல், தலைக்கும் வாலுக்கும், அப்புறம் வாலுக்கும் தலைக்கும் வாலுக்கும் தலைக்கும், இந்த மாதிரி ஹெட் டு டெய்ல், டெய்ல் டு டெய்ல், ஹெட் டு ஹெட், டெய்ல் டு ஹெட், இது மாதிரி 4 விதமாக அதாவது செயின் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரொபகேட்னு ஆகிக்கொண்டே இருக்கலாம். The chain grows more and more. High energy pi electron come down to the low energy sigma level, leading to release large amount of energy. இதுதான் ப்ராப்ளமே. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது
ஹை எனர்ஜியாக இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், அந்த லோ எனர்ஜி சிக்மா லெவலுக்கு வரும். பை எலக்ட்ரான்லேருந்து சிக்மா லெவலுக்கு வரும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். The addition of monomer molecule to active center grows the polymer chain. There are two modes of chain growth. ஒன்று head to tail. இங்கே பாருங்க R single bond CH2X. இன்னொரு ப்ளஸ் monomer வந்து CH2 double bond CH. Double bond break ஆகி எங்கே போகுது, CH2R RCH2 இந்த பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரேடிக்கல். இது எண்டாவது மோனோமருக்கு வந்துருச்சு. இது வந்து ஹெட் டு டெய்லுங்க. ஹெட் டு ஹெட்டுங்கிறது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது OH குரூப்பாக இருக்கலாம், NH2 NCO குரூப்பாக இருக்கலாம், இல்லை COOH குரூப்பாக இருக்கலாம். இதாக இருந்தாலும் என்னது, இந்த குரூப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ண எக்ஸுங்கிறது குரூப் அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. அதான் ஹெட் டு ஹெட்டுங்கிறப்போ இந்த எக்ஸ் ஆனது இந்த மாதிரி இப்போ தனியாக புரியாமல் முன்பக்கமாக சேர்ந்து மாணவரோட முன்பக்கத்தில் சேர்ந்துச்சுன்னா அதை வந்து ஹெட் டு டெய்ல்னு சொல்லுவோம். எகெயின் த மோட் ஒன் இஸ் டாமினேட்டட். இதில் வந்து எது பெஸ்ட்டாக நடக்குது அப்படின்னா head to tailங்கிறது தான் ரொம்ப அதிகமாக நடக்கிறது. Therefore the polymer structure looks like CH2 CH, அதில் OH குரூப்பா, அந்த எக்ஸுங்கிறது நீங்கள் OH குரூப்பா இல்லை CL குரூப்பா இதை வேணால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி CH2 CH அப்படின்னு குரூப் என்னது ப்ரோபகேஷன் ஆகுது. The time of addition of each monomer is of that order of millisecond. இதெல்லாம் என்ன ஆகுது, fraction of millisecondsல நடக்கிறது. Time addition for each monomer in the order of மில்லி செகண்ட், அதாவது செகண்ட்ஸையே வந்து மில்லி செகண்ட்ஸ் ஆப்பிருக்கு. அந்த மில்லி செகண்ட்ஸ் குரூப்பில் இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் நடக்குது. அது செவரல் தௌசண்ட் அடிஷன் கேன் டேக் இன் ஃபியூ செகண்ட்ஸ். அதே இப்போ ஒரு 1000 மானோமர்ஸ் வந்து என்ன ஆகும், சில குறிப்பிட்ட ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும், அடிஷன் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரோபகேஷனுடைய, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் ப்ரோபகேஷன். இந்த ப்ரோபகேஷன் தொடர்ந்து போச்சுன்னா ஹீட் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதை நாம் கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு பேர் தான் டெர்மினேஷன். இந்த பாலிமர் ஹஸ் க்ரோன் டு த ரிக்வயர்ட், வேணுங்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. தி ஃபர்தர் மோனோமர் ஃபர்தர் அடிஷன் ஆஃப் மோனோமர் க்ரோயிங் செயின் ஸ்டாப், எங்கே நிறுத்தணும். ஹென்ஸ் த பாலிமர் க்ரோத் இஸ் அரஸ்டட், அதை நிறுத்தணும், அரெஸ்ட் பண்ணணும். அது 4 விதமாக பண்ணலாம். பாலிமர் செயின் க்ரோத் இஸ் ஸ்டாப் எய்தர் பை டெர்மினேஷன் பை கப்ளிங், டெர்மினேஷன் பை டிஸ்ப்ரொபோர்ஷன், செயின் transfer by transfer reaction, inhibition by using inhibitors. Depending upon the temperature, time, monomer initiator concentration, growing polymer molecule collide with each other. This leads to arrest in the chain growth. Depending upon the temperature கூட்டலாம் குறைக்கலாம், டைமை வந்து கூட்டலாம் குறைக்கலாம், மானோமர் இனிஷியேட்டரை கூட்டலாம் குறைக்கலாம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நாம் ப்ரோபகேட்டை அரஸ்ட் ப்ரோபகேஷனை நிறுத்த முடியும். இது டெர்மினேஷன் பை காம்பினேஷன். 4 விதத்தில் வந்து டெர்மினேஷன் பை காம்பினேஷன் என்ன பண்ணுறோம், இது 2 கப்ளிங் டுகெதர் க்ரோயிங் செயின் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் பாலிமர் மாலிகுல்ஸ் ஆஃப் பாலிஸ்டைரீன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கன்னாக்கோ 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிஸ்ப்ரோபோர்ஷன் கொடுத்து ஒரு காம்பினேஷன் கொடுத்து இதை டெர்மினேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது டிஸ்ப்ரோபோர்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த ஃப்ரீ ரேடிக்கலை வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தனியாக பிரித்து போகிறதுனால இதை ஹைட்ரஜன் ஆட்டம், when ஹைட்ரஜன் ஆட்டம் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் க்ரோயிங் செயின் டு அனதர், ஒன் க்ரோயிங் செயின் ஆகும் மாறும்போது ஒரு பக்கம் சேச்சுரேட்டட் ஆகும், இன்னொரு பக்கம் அன்சேச்சுரேட்டட் ஆகும். அன்சேச்சுரேட்டட் ஃபார்ம் வந்து ரோ மாலிகுலர் செயின் ரியாக்ஷன் நிறுவச்சு அர்த்தம். சேச்சுரேஷன் பாயிண்ட்ல growth வந்து இதுமாரி ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்காது, அதுக்கு செயின் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா termination by proportion. இப்போ தான் இதான் படித்தோம். The hydrogen atom is one growing chain abstracted by other growing chain, utilized by unpaired electron getting stabilized. The chain which had H denoted by forming a double bond, hence the termination called termination by proportion. அது H வந்து சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த சிங்கிள் பாண்டுங்கிறதே டபுள் பாண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் கட் ஆகிவிடும். This polymer molecule shorter the length and single polymer molecule be formed by coupling. சரி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டெட் பாலிமர்னு சொல்றது. டெட் பாலிமர் செயின், the polymer chain process by coupling and dispromotion, the polymer molecule formed do not contain any free radical site. ஒன்ஸ் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சைட்டை நம்ம இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெர்மினேஷன். சரி, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டைம் எப்படி பண்ணலாம், ஒன்றா போய் டிஸ்ப்ரொபோர்ஷனில் பண்ணலாம், இல்லைன்னா கப்ளிங்கில் பண்ணலாம்.
சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனில் போட்டு இந்த கப்ளிங் மெத்தடில் போட்டு பாலிமர் நிறுத்தி வச்சிட்டோம்னா ஹென்ஸ் தே கெனாட் க்ரோ ஃபர்தர். அதுக்கு மேலே அந்த செயின் வந்து ப்ரொபகேட் ஆகாதுங்கிறது பேர் தான் டெட் பாலிமர் செயின்னு பேர். இப்போ எண்ட் குரூப், the polymer molecule formed in the addition of several repetitive units contains group like RCOH, or like RCH, CHSO2 chain ends. This group is called a end groups. This polymer molecule formed in the addition of several repeat units contains a group like R and CH or CHS at the two chain ends. அந்த ரெண்டு செயின் எண்ட்லேயும் இந்த மாதிரி குரூப்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து எண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா by chain transfer by the transfer of reaction. In the context of the termination by coupling and disproportion, in transfer reaction, the chain growth of one polymer chain stopped forming a dead polymer. Simultaneously, a new free radical capable of initiating the fresh polymer, the chain growth is generated. இப்போ செயின் அரெஸ்ட் ஆகல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மட்டும் செயின் கட் ஆகிருக்கும், இன்னொரு செயின் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இது பை ஆடிங் த இன்ஹாபிட்டர்ஸுங்கிறது இன்ஹாபிஷன் கட் பண்ணுறது, இன்ஹாபிஷன் பை ஆடிங் இன்ஹாபிட்டர்ஸ் கேப்பபிள் ஆஃப் க்ரோவிங் இன்ஸ்பேக்டிங் த கில்லிங் த செயின் க்ரோத். இன்ஹாபிட்டர்ஸுங்கிறது வந்து இட்ஸ் அன் கெமிக்கல் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் த செயின் க்ரோத். They react with the active free radical, convert them into stable product or inactive radical. அது என்ன ஆகணும், ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்டாக கொண்டு வந்துடும், இல்லைன்னா இன்ஆக்டிவ் ராடிக்கலாக மாற்றிடும். அப்படி மாற்றுறது பேர் தான் இன்ஹாபிஷன். இதுக்கு இன்ஹாபிட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோக்யூனின், நைட்ரோபென்சின், டைநைட்ரோபென்சின், பென்சோதைன்சமைன், அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஹாபிட்டர்ஸ் யூஸ்டு. இந்த செஷனில் இதை வச்சு இதை வரைக்கும் பார்த்தோம். அடுத்த செஷனில் மற்றது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.